காசா பகுதியில் வான்வெளி தாக்குதல்கள் நிறுத்தப்படும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ உதவி. அமெரிக்கா தெரிவிப்பு. காசா ஒப்பந்தத்தை அடிக்க இஸ்ரேல் திட்டம். இஸ்ரேலிய பிரதேசத்தில் எரிகணைகளை வீசுவதற்கான ஹமாஸ் ஏற்பாடு. நைஜீரியாவின் மிகப்பெரிய எண்ணெய் குழாயில் வெடிப்பு. வெளியான தகவல். இஸ்ரேலிய தீவிர தேசியவாதி இடாமர் பென் குவிர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பதவிக்கு மீண்டும் நியமனம். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த அரசியல் உறுதிப்பாட்டை வலியுறுத்தும் பாகிஸ்தான். காசா பகுதியின் கிழக்கு பகுதி முழுவதும் கனரக பீரங்கிகள் மற்றும் கனரக இயந்திர துப்பாக்கிகள், ராணுவ ஹெலிகாப்டர்களின் இயந்திர துப்பாக்கிகள் ஆகியவற்றுடன் இணைந்து அதிகமான வான்வெளி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் காசா நகரின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கூடாரங்கள் மற்றும் மக்கள் தங்கியுள்ள பொது வசதிகள் மற்றும் குடியிருப்பு வீடுகளை குறிவைத்து வான்வெளி தாக்குதல்கள் நடந்தன. காசா நகரின் தென்மேற்கு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது. 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த குடியிருப்பு வீட்டிற்குள் குறைந்தது 30 பேர் இருந்ததாக சிவில் பாதுகாப்பு உறுப்பினர்கள் மதிப்பிட்டுள்ளனர். இதுவரை கடந்த 3 மணி நேரத்தில் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து 3 உடல்களையும் படுகாயமடைந்த ஒருவரை மீட்டுள்ளனர். இன்னும் நிறைய பேர் இந்த குடியிருப்பு கட்டிடத்தின் ஒவ்வொரு தளத்திலும் இருந்த மீதமுள்ள குடும்பங்கள் சிக்கி காணாமல் போயுள்ளனர். குண்டுவீச்சுக்குள்ளான இந்த வீட்டின் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மக்கள் உயிருடன் வெளியே வருவார்கள் என்பது சாத்தியமில்லை. காசா நகரத்தின் கிழக்கு பகுதியில் பீரங்கி சத்தங்கள் அவ்வப்போது கேட்கின்றன. இந்த கனகரக பீரங்கி தாக்குதல் மக்களை அந்த பகுதியை விட்டு வெளியேற தள்ளுவதாகவும் மக்களை மேலும் வலுக்கட்டாயமாக இடம்பெறுவதற்கு தள்ளுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். 2 வாரங்களாக காசாவிற்குள் எந்த உணவு, தண்ணீர் அல்லது எரிபொருளையும் நெதன்யாகு அனுமதிக்கவில்லை என சாண்டர்ஸ் ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இப்போது அவர் மீண்டும் குண்டு வீச்சை தொடங்கியுள்ளார், நூற்றுக்கணக்கான மக்களை கொன்றுள்ளார் மற்றும் காசா மீண்டும் வாழ வாய்ப்பளித்த போர் நிறுத்தத்தை மீறியுள்ளார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காசா மீதான இஸ்ரேலிய முற்றுகையை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் கிரெக் காசர் கண்டித்து இஸ்ரேலிய அரசாங்கம் பல வாரங்களாக உணவு, தண்ணீர் மற்றும் உதவிகளை தடுத்த பிறகு பேச்சுவார்த்தை மூலம் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி மீண்டும் காசா மீது குண்டு வீச தொடங்கியுள்ளது என கூறினார். இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு தாக்குதல் ஆயுதங்களை அனுப்புவதை நாம் நிறுத்த வேண்டும் என காசர் கூறினார். பாலஸ்தீன குடும்பங்கள் மீதான நெதன்யாகுவின் தாக்குதலுக்கு நாம் தொடர்ந்து இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் சமீபத்திய புதுப்பிப்பு, ராணுவம் வடக்கு காசாவில் உள்ள ஹமாஸ் ராணுவ தளத்தை இரவு முழுவதும் தாக்கியதாக கூறுகிறது. அங்கு இஸ்ரேலிய பிரதேசத்தில் எரிகணைகளை வீசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. கூடுதலாக காசா பகுதியின் கடலோர பகுதியில் இஸ்ரேலிய கடற்படை பல கப்பல்களை தாக்கியது. இந்த கப்பல்கள் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத்தின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட என டெலிகிராமில் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் முன்னர் தெரிவித்தது போல தெற்கு காசா மற்றும் காசா நகரத்தில் குடும்ப வீடுகளை குறிவைத்து இஸ்ரேலியர்கள் நடத்திய பல தாக்குதல்களில் ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது குழந்தை உட்பட குறைந்தது 14 பேர் ஒரு இரவில் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் இஸ்ரேலிய தீவிர தேசியவாதி இடாமர் பென் குவிர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பதவிக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2019 முதல் தீவிர வலதுசாரி கட்சியான ஓட்ஸ்மா ஜெஹூடிட் அல்லது ஜூத சக்தியின் தலைவரான பென் குவிர் காசாவில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனவரி மாதம் ராஜினாமா செய்தார். இஸ்ரேல் காசாவில் திடீர் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்ற ஒரு நாளுக்கு பிறகு ஹமாஸ் கைதிகளை விடுவிக்கும் வரை இடைவிடாத ராணுவ தாக்குதல்களை நடத்துவதாக பிரதமர் நெதன்யாகு உறுதியளித்ததை தொடர்ந்து அவர் அமைச்சரவையில் மீண்டும் இணைந்துள்ளார். தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பதவிக்கு MK இடாமர் பென் குவிரை மீண்டும் நியமிக்க பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் முன்மொழிவை அரசாங்கம் ஒருமனதாக அங்கீகரித்தது என பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஒசாமா ஹம்தான் இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை கண்டிப்பாக கடைபிடித்து செயற்படுத்தியதில் ஆச்சரிக்கப்படுவதாகவும் காசா மீதான தாக்குதல்கள் இப்போது ஒப்பந்தத்தை அளிக்க இஸ்ரேலின் முயற்சி எனவும் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் ஒப்பந்தத்தை மாற்றும் என அவர்கள் நினைத்தால் அவர்கள் மாயை என
ஹம்டன் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார். இப்போது அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை அளிக்க முயற்சிக்கும் போது அது அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் எதிர்பார்க்கும் முடிவுக்கு வழிவகுக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் குண்டுவீச்சு நடத்திய போதிலும் ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கான கதவை மூடவில்லை என ஹமாஸ் அதிகாரி தாஹிர் அல் நோனா குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளுக்கான கதவை மூடவில்லை, ஆனால் புதிய ஒப்பந்தங்கள் தேவையில்லை என நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என அவர் ஹெய்ரோவில் இருந்து தொலைபேசியில் AFP செய்தி நிறுவனத்திடம் கூறினார். மேலும் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த இஸ்ரேலை கட்டாயப்படுத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் அல் நோனா கருத்து தெரிவிக்கையில் சர்வதேச கட்சிகள் உத்தரவாதக்காரர்களாக செயற்படும் நிலையில் கையொப்பமிடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும்போது நாம் ஏன் புதிய திட்டங்களை முன்வைக்க வேண்டும்? ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானமும் உள்ளது. எங்களை நோக்கி எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் சாதகமாக பதிலளித்துள்ளோம் என அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தை பின்வாங்கியவர் நெதன்யாகு தான். அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தவர் நெதன்யாகு தான். எனவே ஹமாஸ் பாலஸ்தீன எதிர்ப்பு அல்ல, நெதன்யாகு தான் இணங்க அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் கடந்த காலத்திலோ அல்லது நிகழ்காலத்திலோ அவர்களின் செயல்களுக்கு எந்த நியாயமும் இல்லை என கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் தொடர்ந்து மீறுகிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நைஜீரியாவின் மிகப்பெரிய குழாய்களில் ஒன்றான டிரான்ஸ் நைஜர் குழாயின் ஒரு பகுதி வெடித்ததாக ஊடகங்கள் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டன. நைஜீரியாவின் டிரான்ஸ் நைஜர் குழாய் பாதை நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் ஆதாரங்களில் ஒன்றான நைஜர் டெல்டாவின் எண்ணெய் போக்குவரத்துக்கு இந்த குழாய் மிக முக்கியமானது. இது ஒரு நாளைக்கு 4,50,000 பீப்பாய்களுக்கு மேல் மதிப்புள்ள எண்ணெயை கொண்டு செல்கிறது. பெரும்பாலும் கூட்டாட்சி மாநிலமா ரிவர்ஸில் உள்ள போமி டெர்மினலுக்கு செல்கிறது. இந்த நிலையில் வெடிப்புக்கான காரணம் தற்போது தெரியவில்லை என்றாலும் எண்ணெய் உற்பத்தி வசதிகளை சேதப்படுத்துவதாக போராளி குழுக்களின் அச்சுறுத்தல்களுடன் இது தொடர்புடையதாக இருக்கலாம் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. ஏமன் தாக்குதல்களுக்கு மத்தியில் 72 மணி நேரத்தில் ஷெல் இயக்கப்படும் குழாய் அடிக்கடி போராளிகள் மற்றும் நாசகாரர்களின் தாக்குதல்களுக்கு இலக்காகி வருவதாகவும் இதனால் குறிப்பிடத்தக்க வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நைஜீரியாவின் அரிஸ் தொலைக்காட்சி சேனல் தெரிவித்துள்ளது. வெடிப்பினால் ஏற்படக்கூடிய பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் குறித்து உள்ளூர்வாசிகள் எழுப்பும் கவலைகள் குறித்தும் அது அறிக்கை அளித்துள்ளது. பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டத்தில் முழு பலத்தையும் பயன்படுத்தி பயங்கரவாத அச்சுறுத்தலை தடுப்பதற்கு ஒருமித்த கருத்து மற்றும் ஒருங்கிணைந்த அரசியல் உறுதிப்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தியதாக பங்கேற்பாளர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கைபர் பக்துன்க்வா மற்றும் பலுசிஸ்தான் மாகாணங்களில் பாதுகாப்பு பணியாளர்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கூட்டப்பட்ட தேசிய பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற குழுவின் கேமரா கூட்டத்திற்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் இந்த அறிக்கையை வாசித்துள்ளார். பல கொடிய தாக்குதல்கள் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களின் உயிரை பறித்ததை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான உத்திகளை வகுக்க நாட்டின் உயர்மட்ட பொதுமக்கள் மற்றும் ராணுவ தலைவர்கள் ஒன்று கூடினர். பிரச்சாரத்தை பரப்புவதற்கும் பின்தொடர்பவர்களை சேர்ப்பதற்கும் தாக்குதல்களை ஒருங்கிணைப்பதற்கும் பயங்கரவாத குழுக்கள் சமூக ஊடக தளங்களை தவறாக பயன்படுத்துவது அதிகரித்து வருவது குறித்து இந்த கூட்டம் கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தியது. துஷ்பிரயோகத்தை தடுக்கவும் பயங்கரவாதிகளின் டிஜிட்டல் நெட்வொர்க்குகளை தடுப்பதற்கான நடைமுறைகளை நிறுவவும் உடனடி நடவடிக்கைகளின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.